அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியலில் இருக்கக்கூடிய இயற்பியல் அலகு 1 இயக்க விதிகள் அதில் இருக்கக்கூடிய பின்பக்க வினா விடைகளை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரோம் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் நிலைமம் எதனை சார்ந்தது கேட்டிருக்காங்க. எதனை சார்ந்ததுன்னா பொருளின் நிறையை சார்ந்தது. ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கணத்தாக்கு கீழ்கண்டவற்றில் எதற்கு சமமானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உந்த மாற்றம். மூணாவது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுனா ஓய்வு நிலையில் உள்ள பொருளிலும் பயன்படுது, இயக்க நிலையில் உள்ள பொருளிலும் பயன்படுது. அதாவது ஆன்சர் வந்து ஆ மற்றும் ஆ. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசையை பொறுத்தது. விசை. ஓகேவா. ஃபிஃப்த்து ஒன் வந்து விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? எந்த இல்லைன்னா சைக்கிள் பந்தயத்தில். 6 பாருங்கள். புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு ms பவர் -2 ஆகும். இதன் கீழ்காண அலகுகளில் எதற்கு சமமாகும்? எதற்கு சமம்னா ஆன்சர் ஆ n kg பவர் -1. ஓகேவா. 7th கொஸ்டின் பாருங்கள். ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஷுக்கு சமமாகும். எதற்குன்னா ஒரு கிலோகிராம் எடைங்கிறது 98 × 10⁴ டைன், அதுக்கு சமமானதான். 8வது கொஸ்டின். புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு என்னன்னா m. ஓகேவா. 9th ஒன். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருள்களின் எடையானது எவ்வளோ இருக்குன்னா 300% அதிகரிக்குமா. 10வது கொஸ்டின். ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுத்தப்படுகின்றன. என்ன விதிகள்னா ஆ மற்றும் இ. அதாவது நியூட்டனின் 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாட்டு விதியும். அதாவது அ மற்றும் இ. ஓகேவா. அ மற்றும் இ. ரோம் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இடப்பெயர்ச்சி நிகழ்விற்கு டேஷ் தேவை. என்ன தேவைன்னா விசை தேவை. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருள் நகரணும்னா அதுக்கு விசை தேவை. சரியா. செகண்ட் கொஸ்டின். நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாகின்றனர். இந்நிகழ்வுக்கு டேஷ் மற்றும் டேஷ் மூலம் விளக்கப்படுகிறது. என்னது? இயக்கத்தில் நிலைமம். சரிங்களா. 3வது கொஸ்டின். மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் குறிக்கப்படுகிறது. எதுனா மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது. 4th கொஸ்டின் பாருங்கள். மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற பற்சக்கரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆமாம். இப்போ டயர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெட்டினா மாதிரி இருக்கும். கட்டமாக மாதிரி ஒவ்வொரு டயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். எதுக்குன்னா அதோட வேகத்தை வந்து மாற்றுறதுக்காக, அதை கட்டுப்படுத்துவதற்காக, பிரேக் அடிக்கும்போது நிற்கின்றதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து 5th ஒன் பாருங்கள். 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவியீர்ப்பில் 980 நியூட்டன் அளவாக இருக்கும். சரிப்பா. ரோம் லெட்டர் 3 சரியா தவறா என்று கூட்டினை திருத்தி எழுதுக. சரியா தவறா? தவறு எனில் கூட்டினை திருத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போது மாறிலியாகும்? இது வந்து தவறுப்பா. என்ன ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் புறவிசை தாக்காத வரையில் மாறிலியாகும். செகண்ட் கொஸ்டின். பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். இதுவும் தவறு தான். ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பொருளொன்றின் தோற்ற எடைக்கு அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். சரியா. தேர்ட் ஒன் பாருங்கள். பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டில் பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும். இதுவும் தவறு தான். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொருட்களின் எடை வந்து துருவ பகுதியில் வந்து பெருமமாகவும் நிலக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் இருக்கும். சரியா. 4th ஒன் பாருங்கள். திருகுமுறை, அதாவது ஸ்க்ரூன்னு சொல்லுவோம்ல, அது திருகுமுறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருக்குறடு வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருக்குறடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும். இதுவும் தவறு தான்ப்பா. திருகுமுறை ஒன்றின் நீளமான கைப்பிடி உள்ள திருக்குறடு வைத்து திருகுதல் குறைந்த கைப்பிடி கொண்ட திருக்குறடினை வைத்து திருகுதலை விட எளிதாகும். 5th ஒன்று பாருங்கள். புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பினை உணர்கிறார். இது தவறு. அதாவது அவர் முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் எடை இழப்பை உணர்கிறார். ரோம் லெட்டர் 4 பாருங்கள். 4th பகுதி 1 பகுதி 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு விதி கொடுத்துருக்காங்க. நியூட்டனோட விதிகள் மொத்தம் இதில் வந்து 4 விதிகள் கொடுத்துருக்காங்க.
இது எது எதன் அடிப்படையில் செயல்படுதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? டைரெக்டாக ஆன்சருக்கு போயிடலாம். நியூட்டனோட முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, பொருட்களோட சமநிலை. ஒரு பொருள் வந்து சமநிலையை பற்றி இது சொல்லுதுன்னா நியூட்டனோட முதல் விதி சொல்லுது. நியூட்டனோட இரண்டாம் விதி என்ன சொல்லுதுன்னா விசையின் விதி. இரண்டாம் விதி வந்து விசையின் விதி. மூன்றாம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது. அதாவது ஃப்ளைட்லாம் பறக்குது இல்லையா, அது நியூட்டனின் மூன்றாம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது. ஃபோர்த் ஒன் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. அதாவது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி வந்து ராக்கெட் ஏவுவதற்கு பயன்படுகிறது. ஓகே. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதையடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. பின்வருவற்றில் எது சரியான தெளிவோ அதனை தெரிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூற்று ஒன்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. அதாவது வலஞ்சுழி திருப்புத்திறன்களில் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்புத்திறன்களில் மொத்த மதிப்புக்கு சமனதாக இருக்கும். அது காரணம் சொல்லியிருக்காம பாருங்கள். உந்த அழியின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டுமே அது சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணமும் ரெண்டுமே சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. கூற்றும் சரி காரணமும் சரி. ஆனால் அந்த கூற்று வந்து அந்த கூற்றுக்கு ஏற்ற காரணம் இது கிடையாது. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜியின் மதிப்பு புவிப்பரப்பில் இருந்து உயர செல்லவும் புவிப்பரப்பிலிருந்து கீழே செல்லவும் குறையும். அதான் கிராவிட்டி வந்து மேலே போக போக புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும். அதாவது கிராவிட்டி புவிப்பரப்பில் இருந்து உயர செல்ல செல்ல புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு ஜி மதிப்பானது புவிப்பரப்பில் பொருள் நிறையினை சார்ந்து அமைகிறது காரணம். இது ஆன்சர் பாருங்கள். கூற்று சரியானது, காரணம் தவறு. கூற்று சரியான ஒன்று, காரணம் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நம்ம 10th இருக்கக்கூடிய அலகு 1 இயக்க விதிகளுடைய பின்பக்க வினா விடைகளை பார்த்தாச்சு. நம்ம அடுத்த யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.